மட்டன் கோலா குழம்பு தஞ்சாவூர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். 150 கிராம் கொத்துக்கறி, இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு, தேங்காய், கருவேப்பிலை, ஒரு மிளகா ஒரு 7 மிளகா, அப்புறம் ஒரு ஸ்மால் ஆனியன் வந்து ஒரு 5-6 எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு, உடச்சக்கல்ல, மஞ்சத்தூள், உப்பு. இந்த கோலாக்கு வேணுங்கிறது அரைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் தனியாக சொல்கிறேன். இது வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு அரைச்சி வச்சுக்கணும் தனியாக. அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டாக் வாட்ரு. இது கம்பல்சரியாக இது ஊற்றினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனை போட்டு தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்ச தண்ணி இது. புளி கொஞ்சோண்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், ஆனியனு, அப்புறம் ஒரு முருங்கைக்காய். இப்போ தஞ்சாவூர் சைட்லலாம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு தான் இந்த கோலா குழம்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஆயில். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அது கடாய் ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிட்டு ஒரு பட்டை, கிராம்பு, அப்புறமா வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டால் போதும், போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா கிளாஸியாக வந்ததுக்கப்புறமா அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் எப்போவுமே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கிடணும். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் போட்டு அதையும் நல்லா ஓரளவு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா காய்கறியெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணியும் அந்த ஸ்டாக்கையும் போட்டிருக்கோம். முக்கியமாக அந்த ஸ்டாக் வந்து கறி வேக வச்ச தண்ணி தான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து மிளகாத்தூள் வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ மஞ்சத்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத சொல்லிடுறேன். இதை நல்லா புழிஞ்சிட்டு போடணும். தண்ணி இருந்ததுனாக்கா அப்புறம் உருண்டை சரியாக வராது. நல்லா புழிஞ்சிட்டு மட்டன் போட்டுட்டேன். இப்போ மிளகா, பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, உடச்சக்கல்ல, சால்ட்டு, தேங்காய் அரைச்சிட்டு வந்து எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அரையணும். இப்போ கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவு கரெக்டாக அரைச்சாச்சு. இந்த அளவு அரைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டையை வந்து அங்கங்கே போடணும். ஒரே இடத்துல போடக்கூடாது. தள்ளி தள்ளி இதே மாதிரி நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா உருண்டையும் நல்லா வெந்துடும். இப்போ உருண்டையெல்லாம் போட்டுட்டு கலக்கக்கூடாது. கலக்குனா உடஞ்சி போயிடும். அங்கங்கே போட்டுட்டு இப்போ கொஞ்சம் குவான்டிட்டியே கிட்டத்தட்ட 5 பேருக்கு பண்ணுற அளவு குழம்பு வந்தது. அன்னைக்கு 5 பேர் சாப்பிட்டாங்க. உருண்டை நல்லா வேக விட்டுறணும்.
அந்த குழம்பு சாரெல்லாம் உருண்டைக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காவும் இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா எல்லாம் ஒன்றா ஆகிடும். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ரவுண்டாக இந்த ஷேப்பில் நான் தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா குழம்புல தான் உருண்டையாக போடுறோமேன்னு சொல்லிவிட்டு இது இந்த ஷேப்பு கட்லட் ஷேப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 நாளாக பொரித்து எடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஒன்ஸ் யூஸ் பண்ண எண்ணெயை நான் திருப்பி எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் 4 நாளாக பொரித்து எப்படி எடுக்கிறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ 4 போட்டுட்டேன். இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே அதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சின்ன பசங்களுக்கெலாம் கட்லட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மட்டன்லேயே எல்லோரும் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இதில் கோலா குழம்புல அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பொன்னிறமாக வந்தோடனே இந்த குலோப் ஜாமுன் கடை பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. எப்படி சேவ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு பவுலில் எடுத்து சர்விங் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தஞ்சாவூர் சைடில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட கோலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.